இன்னைக்கு நாளோட கதை காலத்தை முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். டே 9 ஆஃப் கிளீன் பல்கிங் சீரிஸ்க்கு உங்க அன்புடன் வரவேற்கிறேன் நண்பா. ஒரு 2 வாரமா வீடியோவே போடாம அப்ஸ்காண்டு ஒரு சில பர்சனல் ரீசன்னால இப்ப எல்லாம் ஓகே. திரும்பி பழைய மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என் சைட்ல இருந்து வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பா வரும். வரலன்னா கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஒரு நல்ல வார்ம் அப் உங்களெல்லாம் கரெக்டா வார்ம் அப் பண்ண சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட லெக் டேல நான் என்னோட வார்ம் அப்ப கோட்ட விட்டேன். பின்விலேயே ஆங்கிள் ட்விஸ்ட் ஒரு 2 வாரமா சரியான வழி ரெக்கவர் ஆனதுல இருந்து ஆங்கிள் ரொட்டேஷன்லாம் கரெக்டா பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வார்ம் அப்க்கு ஒரு 3 செட் அபக்டர்ஸ் இதை போட்டு மெயினான ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஹிப் த்ரஸ்ட் போன வீக் போடும்போது இந்த வெயிட்டே திக்கி திணறி தான் போட்டேன். ஆனா இந்த வீக் ஓரளவுக்கு ஓகே. எக்ஸ்ட்ரா வெயிட் போட்டு என்ன பார்த்து சிரிச்ச அக்காவோட பிஆரே பிரேக் பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனா ஈகோ லிஃப்டிங் வேணான்னு விட்டேன். நெக்ஸ்ட் லஞ்சஸ் கேமரா ஆங்கிள் கொஞ்சம் வஸ்டா செட் பண்ணிட்டேன். ஏதோ நம்ம தேல் பத்திரிங்கிறதுனால கரெக்டா செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்த ஆம்ஸ்ட்ரிங் ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஆர்டிஎல் அதுல ஒரு 3 செட். கடைசியா ஆம்ஸ்ட்ரிங்க்கு லெக் கல்ஸ். இந்த ஆம்ஸ்ட்ரிங் ஒர்க் அவுட் டெக்னிக்ஸ்க்கு தனியா ஒரு வீடியோ போடலாம் போல. அது சீக்கிரமா கிரியேட் பண்ணி போட ட்ரை பண்றேன். அதெல்லாம் கண்டிப்பா உங்க ஆம்ஸ்ட்ரிங் க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே பிரேக்ல ஒரு பெரிய கான்வெகேஷன். சின்ன வயசுல யார் என்ன கார்ட்டூன் பாப்பாங்கன்ட்டு நம்மளுக்கு டோரிமானோ டிராகன் பூஸ்டர் வந்தா ரொம்ப ஃபேவரட். அதுல ஒரு சோகமான விஷயம், கரெக்டா வீடியோஸ் எல்லாம் அலைன் பண்ணி வச்சுட்டு போன் எடுத்து பாக்குறேன், டோரிமானோட டைரக்டர் இறந்துட்டாருன்னு ஒரு போஸ்ட். சரியான ஷாக்கு. நம்மளுக்கு சின்ன வயசுல கார்ட்டூன்ல ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த தாத்தாக்கு ஒரு ரெஸ்ட் இன் பீஸ். ஃபைனலா காஃப் ரைஸ். இந்த ஒர்க் அவுட் வேரியேஷன் போட்டு முடிக்கும் போது மட்டும் ஒரு கொடூரமான பெயின் வரும். அது வேற எந்த ஒர்க் அவுட் வேரியேஷன் போட்டாலும் வராது. அதனால நிறைய பேர் காஃப் ஒர்க் அவுட்டே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், அப்புறம் அதுவே பழகிடும். இது கூடவே ஷின் மசில் ஒர்க் அவுட். நம்ம இந்த ஷின் மசில் ஒர்க் அவுட் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் இந்த ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கண் கூட என் ஜிம்லயே நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு நம்ம ஒரு இம்பாக்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு பறக்கமா புடிச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு 0.001% தான். இது மாதிரி இன்னும் ஓகோ சீரிஸ்ல நிறைய வேரியேஷன்ஸ் வரும். அதனால நம்ம பேஜ் யாராச்சும் புதுசா பாக்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. உங்களுக்கும் லெக்ல இதே மாதிரி செப்பரேஷன் சொன்னா கன்சிஸ்டன்டா ஷின் மசில ட்ரெயின் பண்ணுங்க. ஒரு இன்டென்ஸான லெக் டே போட்டுட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்றதே ஒரு தனி ஃபீல் தான். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீடியோ கிளம்பிட்டேன். இதோட இன்னைக்கு டே ஓவர். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.